வணக்கம், மினாலயா கிச்சனுக்கு அனைவரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு சூப்பரான ஈஸியான சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறோம். சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்குங்க. வெங்காயம் 1.5, மிளகாப்பொடி 3 ஸ்பூனு, ஜீரகம் சிறிதளவு, துவரம்பருப்பு வந்து குவான்டிட்டி வந்து 2 பேருக்கு தகுந்த மாதிரி, கடுகு சிறிதளவு, உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூனு, சாம்பார் பொடி 1.5 ஸ்பூனு, வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது, 4 பூண்டு வச்சுருக்கோம், முருங்கைக்காய் 1, 3 கத்திரிக்காய், தக்காளி 2, வெந்தயம் சிறிதளவு. நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போது வாங்க சமைக்கலாம். பருப்பு போட்டுட்டு இப்போ இங்கே இருக்க பருப்பு அப்படியே போட்டு வேக போட்டுருணுங்க. பருப்பு போட்டாச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையானது, இப்போ நம்ம சாம்பார் பண்ணுறோம்னா அதுக்கு தேவையானது பூண்டு போட்டுப்போம். ஒரு 3 பூண்டு, ஒரு 5 பூண்டு, பெருங்காயம், மஞ்சள். ஆக்சுவலாக இது போட்டு தான் நம்ம வேக போடணும். இப்போ இந்த பாத்திரத்துலனா உங்களுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். இதே குக்கர்லனா 15 மினிட்ஸில் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம பருப்பு போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், பெருங்காயம், லைட்டாக வேணால் எண்ணெய் போட்டுக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. இதை போட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். பிறகு அது வெந்த பிறகு நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துடுச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வரணும். பருப்பு நல்லா வெந்து இதை பாருங்கள், மேலெல்லாம் இதுவாகிருக்கு இல்லைங்களா. இதில் வந்து பூண்டு, எண்ணெய், பெருங்காயம் போட்டிருக்கோம். ஸோ அது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து சாம்பார் தாளிக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து அடுத்து நம்ம சாம்பார் தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து எண்ணெய், கடுகு போடணுங்க. எண்ணெய் நல்ல காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம், ஒரு 3/4 ஸ்பூன். அடுத்து ஜீரகம், அடுத்து வெந்தயம், இது நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இப்போ பாருங்கள், கடுகு, வெந்தயம், ஜீரகம் பொரிஞ்சிட்ருக்கு. ஓகே, இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் போட போகிறோம். அப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் 2 காஞ்ச மிளகாய் போடும், இது 2 பேருக்கு. இப்போது வெங்காயம் வந்து 1.5. இது நல்ல பொரிஞ்ச பிறகு போடணுங்க. பிறகு வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும். இந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி மெத்தட் டு டூ. கொஞ்சம் இது ப்ரௌன் ஆகணுங்க. ப்ரௌன் ஆனோன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். மூணு நிமிஷமாக இது வேகுதுங்க. இது நல்லா வதங்கணுங்க. அடுத்து தக்காளி போட்டுருணுங்க. தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாம்பாருக்கு டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அப்படியே நம்ம போடக்கூடாது, நல்லா வதங்கணும். ஒரு 3 நிமிஷம் வதங்கணும். இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகணும். தக்காளி மட்டும் நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனால் தான் அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு, கிரேவி மாதிரி. இப்போது தக்காளி வந்து உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆனது பாருங்கள். இது தண்ணி பிரிஞ்சு வர மாதிரி வருது பார்த்தீங்களா. இதுதான் நமக்கு. இது நல்லா வதங்கின பிறகு தான் உங்களுக்கு இப்படி வரும். அடுத்து வந்து நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட போகிறோம். முருங்கைக்காய் 1, கத்திரிக்காய் 3, கொஞ்சம் பெருசு, மீடியம் சைஸ்.
இது ரொம்ப கமகமன்னு இருக்கும் இந்த சாம்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நல்லா அப்படியே இதுவும் வதங்கணும். எப்பயுமே சாம்பாருக்கு வந்து நம்ம அப்படியே போடக்கூடாது. வதங்கிட்டு இதுவும் ஒரு 4 minutes வதங்கணும். இப்போ நல்லா வெந்துடுது பார்த்தீங்களா? இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சத்தூள் போட போகிறோங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலாக 2 பேருக்கு வந்து 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா போகிறோம். இது வீட்டில் அரைச்சது தான், ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான், அதை போட்டுக்கோங்க. இது வந்து சாம்பார் பொடி, இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு. இப்போ இது நல்லா கலரின பிறகு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். இதை நல்லா கலரிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அந்த திக்னஸ் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து பருப்பு ஊற்றிட்டு ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு கொதித்த வரைக்கும் பார்க்கலாம் சாம்பார். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பருப்பு பொடி, சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பை வந்துட்டு இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். இதுதாங்க. இப்போ பருப்பு ரெடி ஆகிட்டு இதை அப்படியே எடுத்து ஊற்றிக்க வேண்டியது. பாருங்கள், நல்லா கொதிக்கணும். இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. சாம்பார்னால் கொஞ்சம் விட்டு தானே சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்ம எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இப்போ புளி விடணும். புளி எப்போவுமே காய் வெந்த பிறகு விட்டிங்கன்னா தான் காய் வேகும், இல்லாட்டா வேகாது உங்களுக்கு. அதனால் நம்ம கடைசியாக புளி விட போகிறோம். இப்போது இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு அதில் பாதி எடுத்துக்கோங்க. 2 பேருக்குன்னா அவ்வளோதான் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வந்து தண்ணி கலந்துக்க போகிறோம். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு கமகமன்னு இருக்கும் சாம்பார். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம புளி ஊற்றினோன்னா இது வேகணுங்க. ஒரு 15 minutes உங்களுக்கு வெந்த பிறகு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பார்த்தீங்களா, இப்போ சாம்பாரோட கன்சிஸ்டன்சி கிடைக்குது. வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இதை வந்து இறக்கிடலாம். இப்போ கமகமன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. இன்றைக்கி இந்த ஷோவோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வெரி ஈஸி டு டூ. நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிடலாம். வீட்டில் நீங்கள் இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். மினாலி கிச்சன் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பேச்சுலர் பசங்களும் நல்லா வச்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக தோசை, இட்லிக்கு எல்லாமே சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி.